கோவையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முப்பெரும் விழா. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பச்சமுத்துவின் 84வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை தொடியலூர் சாலையில் உள்ள ஆலம் இயற்கை பண்ணை வளாக கூட்ட அரங்கில் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் பச்சமுத்துவின் பிறந்தநாள் விழா, நல்லத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கோவையில் உள்ள அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கி சிறப்பித்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவி தொகையும், மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும், தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகளும் உதவித்தொகையும் வழங்கி டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராபின், கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆதி என்கிற ஆனந்தகுமார், ஈரோடு மாவட்ட தலைவர் லாரன்ஸ், வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் சி முத்துச்செல்வம், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் எம் அந்தோணிசாமி, தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் GR ஈஸ்வரன், தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பொற்காலம் ராஜா, வடக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் திருக்கண்ணன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கமல மணிகண்டன், உப்பிலிய நாயக்கர் பேரவை நிறுவன தலைவர் விடியல் ஜெகநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் கல்விவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று நலத்திட்ட உதவிகள், அறிஞர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு சீல்டு, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சீல்டு வழங்கப்பட்டது. அதேபோல் மாணவ செல்வங்கள், அதிகமான மார்க் வாங்கினவங்க, 10th 12th மார்க் வாங்கின மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கி ஸ்பெஷலாக ப்ரைஸ் வழங்கப்பட்டது. கட்சியின் சார்பாக அனைத்து தலைவர்களும் எல்லாம், மாவட்ட தலைவர் எல்லாருமே வந்திருந்தாங்க. திருப்பூர், நீலகிரி, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம், எல்லாம் ஈரோடு, அனைத்து மாவட்ட தலைவர்களும் இங்கே வருகை தந்து, அதோட நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்தாங்க. அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு சேரீயும் டிஃபன் பாக்ஸும் கொடுத்தோம். நாங்கள் இருந்தாலும் அது ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக போனாங்க. சாப்பிட்டுட்டு அதை வாழ்த்திட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் மெயினாக அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாவம், போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காகவே வரவழைச்சி எல்லாருமே வாங்க, நீங்கள் இந்த மாதிரி நம்ம வேந்தருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் நலத்திட்ட உதவி பண்ணினோம். அதே மாதிரி நம்ம பிரம்மகுமாரிகள் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள, ராக்கிக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே சந்தனம் வச்சு குளிர்ச்சியாக, ஆனால் சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ராக்கி கட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்ம பார்க்ககுல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் நம்ம ஒரு கோவை தம்பியார் ex-MLA அவர்கள் வருகை தந்திருந்தாங்க ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டாக. அவருக்கும் இந்த நேரத்தில் மூத்த தலைவர், அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே கட்சியிலேருந்து வந்திருந்தவங்க மிக அருமையாக பேசினார்கள். மூத்த பத்திரிகையாளர்களும் மிக அருமையாக பேசினார்கள். அதை ரொம்ப நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களுக்கும் நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகளை பரிமாறிக்கொண்டு நம்ம வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை வென்று, நம்ம இன்னும் பல்லாண்டு நம்ம வேந்தர் அவர்கள் வாழ வேண்டும், நம்ம கட்சி உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றியாகவும் அதிமுக பிஜேபியினுடைய வெற்றியாகவும் திகழ்வார்கள் என்று வெற்றியடை செய்ய வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாரிவேந்தருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில், கோவை கொங்கு மண்டலத்தில் இன்று சிறப்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் ஏழை எளியோர் எல்லாருக்கும் சிறப்பான திட்டங்களையும் மற்ற நலத்திட்டங்களையும், துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான உபகரணங்களையும், அவர்களுக்கு தேவையான சாப்பாடு, உணவுகள், அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதுபோக நல்ல படித்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு நிதியும், அவர்களுக்கு ஆறுதலும், மேலும் படிப்பதற்கு தேவையான உதவிகளும் செய்வதாக வாக்கு கொடுத்துள்ளார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக கோவை மண்டலத்திலே
கோவை மாவட்டத்திலே இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுக்கு இணை பொதுச் செயலாளர் அவர்களை இந்த கோவை மாவட்டத்திலே வெற்றி பெற செய்ய அனைத்து கூட்டணி கட்சிகளோடும் கடுமையாக போராடி வெற்றி பெற செய்வோம் என்று அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி, வணக்கம்.